ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்த பார்க்க போகிறோம். ரெண்டுமே ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயமா இருக்க போது அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். நான் பேசி கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புகிறேன். வாங்க அவற்றை சால்வ் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆக்டர் விஷால் அவர்கள். ரீசெண்டாக ஆக்டர் விஷால் அவர்கள் நிறைய படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. நம்மளோட மார்க் ஆண்டனி படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி நடந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அவர் சமீபத்தில் நடித்த ஒரு படத்தோட ஆடியோ லான்ச்சில் பேசிகிட்டு இருக்கும்போது ஸ்டேஜ்லேயுமே பேசிகிட்டு இருந்திருக்காரு. அப்போ எல்லாத்த பற்றியுமே நம்மளோட நடிகர் விஷால் கன்வே பண்ணிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஆல்ரெடி என்னோடய உடம்புல நிறைய தையல்கள் இருக்கிறதாகவும் அது பெரிய பெரிய காயங்களாகவுமே இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா காயெல்லாம் மறிஞ்சிருக்கு, நான் நிறைய தையல்களை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தையல் தானப்பா போட்டிங்க, எவ்வளோ போட்டிருப்பீங்க? ஒரு 10 ஒரு 5 அப்படின்னும் போது 1 2லாம் கிடையாதுங்க, 109 தையல் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப வியப்புற ஆக்கிட்டார். அப்படியே க்ரௌடே சைலன்ஸ் ஆகிட்டாங்க. இன்னுங்க சொல்கிறீங்க அப்படின்னா, நான் கிட்டத்தட்ட 109 தையல் போட்டுட்டேன். என்னோடய ஸ்டண்ட் மாஸ்டர் அப்படின்னு இருப்பார் இல்லையா, அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டண்ட்லாம் நல்லா பண்ணுறேன், நல்லா ஹைட்டாக இருக்கேன், கொஞ்சம் பாடி வர ஃபிட்டாக இருக்குது அப்படின்ட்டு இவனை எப்படியாவது பிடிச்சி நல்லா சண்டை போட வச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு எடுத்துட்டாரா என்னன்னு தெரியல. என்னை பார்க்கும்போதெல்லாம் இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். சண்டை கோழி படத்தில் நான் ரொம்பவே ஃபிக்ஸ் ஆகிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை தூக்கி போட்டு இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே உடம்புல தையிலே தான் இருந்துட்டு இருந்துச்சு. என்னோட 100வது தையல் அப்போ என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் பார்ட்டி வச்சு பிரியாணிலாம் வாங்கி கொடுத்தேன். இப்போ 109 தையல் போட்டிருக்கேன் உடம்புல இது வரைக்கும் மொத்தமாக அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். இப்போ இதை சொல்கிறத பற்றி பார்த்தா நடிகர் அஜித் குமார் தான் அதிகமாக உடம்புல தையல் போட்டு காயங்கள் வாங்கியிருந்தார் அப்படின்ற பட்ட பேர் வச்சுருந்தார். இப்போ அதை நம்ம நடிகர் விஷால் அவர்கள் தட்டி பறிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸாமே பேசிகிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் கூட 109 தையல்ன்றது ரொம்ப ரொம்ப அதிகம் தான். ஸோ என்ன நடக்குது உங்களுக்கு பொறுமையாக பாருங்கள். ஸோ உங்களுக்கு இதை பற்றி என்ன தோணுதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் நம்மளோட பாலிவுட் நடிகர் எடி மர்ஃபி அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக அவரோட நிறைய படங்களில் கமிட் ஆகி நடிச்சிட்டு இருக்கும்போது இப்போது அவரோட இன்னொரு படங்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்லி போஸ்டர்ஸ்லாம் மட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்படி இருக்கும் சமயத்தில் அவரோட படத்தில் எப்பயுமே ஸ்டண்ட் காட்சிகள் அது மட்டும் இல்லாமல் ஃபைட் சீன்ஸ்லாம் நிறையவே இருந்துகிட்டு இருக்கும். அதை நம்மளுக்கு நிறைய பார்த்துருப்போம். அந்த வகையில் இப்போ ஒரு காரும் ஒரு லாரியும் மோதுற மாதிரி ஒரு ஃபைட் சீக்வன்ஸை எடுத்துகிட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த டைம் இதில் டக்குன்னு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மர்ஃபியோட படத்தில் படக்குழு எல்லாமே சேர்ந்து அதை ரிஹர்சலும் பார்த்துருக்காங்க. அப்போ எல்லாமே பக்காவாக போயிருக்கு. சரி, ஓகே, நம்ம எல்லாமே சூப்பராக போகுது, நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ படத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி படத்தில் ஷூட்டிங் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி அந்த சீனை எடுக்கும்போது பெரிய விபத்தாகி ரெண்டுல எல்லாமே மோதிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு எலும்பு முறிவுகள் ஏற்பட்டிருக்கு, நிறைய பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க, நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி சீரியஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் கூட அதில் ஏடி மார்ஃபி இல்லை அந்த இடத்துல நடிக்கும் போது அவர் ஊருக்கு போயிருந்திருக்கிறாரு. படக்குழுவினர் மட்டும்தான் இதை எடுத்திருக்காங்க. அந்த வகையில் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, எல்லா படக்குழுவினருமே அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஏடி மார்ஃபியை பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ இதுதான் சோஷியல் மீடியா ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்காக போயிட்டுருக்கு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சம்டா கைஸ், பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.